வணக்கம். SSCGD 2025 கேட்ட கேள்வி. ஒரு குளிர் சாதன பெட்டியின் ஐஸ் பெட்டி 36 சென்டிமீட்டர் ஆழம், 16 சென்டிமீட்டர் உயரம் மற்றும் 12 சென்டிமீட்டர் அகலம் கொண்டது. ஒவ்வொரு கனசதுரத்தின் பக்கம் 4 சென்டிமீட்டர் எனில் எத்தனை ஐஸ் கட்டிகளை வைக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம கேள்விதான் பார்க்க பெருசா இருக்கு. ஆனா ஆன்சர் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். ஒரு ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்கு. அந்த ஃப்ரிட்ஜ்ல பாத்தீங்கன்னா ஒரு ஐஸ் பெட்டி இருக்கா. அது பாத்தீங்கன்னா ஒரு கன செவ்வக வடிவத்துல இருக்கு. கனச்செவ்வகம்னா இந்த செங்கல் ஷேப்ல இருக்கு. சரியா? நாம அதுல ஐஸ் கட்டி எல்லாம் அடுக்க போறோம். ஐஸ் கட்டி பாத்தீங்கன்னா கனசதுர ஷேப்ல இருக்கா. கனசதுரம்னா கியூப். நமக்கு இந்த தாயக்கட்டை பக்கடெல்லாம் இருக்குல்ல, அந்த ஷேப்ல இருக்கும். நம்ம இந்த ஐஸ் பெட்டியில எத்தனை ஐஸ் அடுக்க முடியும்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு முதல் 2 ஃபார்முலா தேவை. அது என்னன்னா செவ்வகத்தோட கனளவு ஃபார்முலா, அப்புறம் சதுரத்தோட கனளவு ஃபார்முலா. செவ்வகத்தோட கனளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா L × P × H. சதுரத்தோட கனளவு ஃபார்முலா பாத்தீங்கன்னா A கியூப். A கியூப்னா A × A. கன அளவுனா வால்யூம்னு அர்த்தம். இப்ப நமக்கு செவ்வகத்துல பாத்தீங்கன்னா Lங்கிறது நீளம், Bங்கிறது அகலம், Hங்கிறது உயரம். நமக்கு L நீளமும் ஆழமும் ஒண்ணுதான். அப்ப நமக்கு இதான் L. உயரம்னா ஹைட், H இது. அப்புறம் அகலம்ங்கிறது எடுத்து B போட்டுக்கலாம். இப்ப நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணலாம் பாருங்க. முதல்ல L இருக்கு. L 36 சென்டிமீட்டரா, 36 பெருக்கல் Bனா அகலம் என்ன இருக்கு, 12 இருக்கா, 12 பெருக்கல் Hங்கிறது உயரம் 16 இருக்கு, 16. அப்புறம் பை இருக்கு, பை போட்டுக்கலாம். அடுத்து சதுரம்ல பாத்தீங்கன்னா A நமக்கு தேவை. Aங்கிறது பக்கம். அது நமக்கு என்ன இருக்கு, 4 இருக்கா. அப்புறம் என்ன வரும், A × A. அப்போ 4 × 4 × 4. இப்ப நம்ம காமன்ல தான் கட் பண்ணலாம் பாருங்க. ஒரு நாள் 4, 4 நாளா 16, ஒரு நாள் 4, 3 நாங்கா 12, ஒரு நாள் 4, 9 நாளா 36. அப்புறம் மிச்சம் என்ன வருது, 9 பெருக்கல் 3 பெருக்கல் 4. 9 அப்படியே போட்டுக்கலாம். பெருக்கல் 3 × 4, 3 நாங்கா 12. அடுத்து 9 × 12, 9 12 நமக்கு 108 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 108. அப்ப நம்ம அந்த ஐஸ் பெட்டியில பாத்தீங்கன்னா 108 ஐஸ் கட்டிகளை அடுக்க முடியும். இது நமக்கு ஆப்ஷன் C ல இருக்குது. இதே மாதிரி உங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கேன். இதோட மதிப்பெண் கீழே கமெண்ட் பண்ணுங்க.